ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும், பரம ஏழை கூட பணக்காரராக மாற முடியுமாம். அது என்ன வேர், அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேரை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் பௌர்ணமி வருது. ஆனால் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மட்டும் பல மகிமைகளும் பல விசேஷங்களும் உண்டு. அதில் ஒரு முக்கியமான பௌர்ணமி தான் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி. நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஒரு நோட்டில் எழுதி வைக்கக்கூடிய சித்திரகுப்தர் இருக்காருல்ல, அவர் அவதரிச்சது இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால அன்றைய தினம் சித்திரகுப்தர் வழிபாடு முக்கியமா. சித்திரகுப்தரை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டா நாம இதுவரைக்கும் செய்த பாவங்கள் விலகுமா, எல்லா பாவத்துக்கும் விமோச்சனம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு எறும்புக்கு கூட நம்ம கையால் பாவம் பண்ணியிருக்கலாம். அது மூலயமா வரக்கூடிய அந்த பாவ கணக்குகளை புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகையை சித்திரகுப்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி செய்திருக்கக்கூடிய பாவங்களை நம்ம தான தர்மங்கள் செய்கிறது மூலயமாவும் மற்றவங்களுக்கு உதவுறது மூலயமாவும் அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியுமா. அதுதான் சித்ரா பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசேஷம். பௌர்ணமி அப்படின்னாலே சிவபெருமானுக்கு உகந்தது. காரணம், திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்னைக்கு எக்கச்சக்கமான பக்தர்கள் கிரிவலம் போவாங்க. அப்படிப்பட்ட சாதாரண பௌர்ணமி அன்னைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் போனீங்கன்னா இதுவரை வாழ்க்கையில் செய்திருக்கக்கூடிய எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் அது உங்கள் பக்கத்திலே இருக்காது, விலகி ஓடிடுமாம். அதுதான் சித்ரா பௌர்ணமி இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமிக்கான அந்த பௌர்ணமி திதி ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:51 ஆரம்பிக்குது. மறுநாள் மே 1ஆம் தேதி இரவு 11:07 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு 11 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி தான். காலையில் 10:12 ராகு காலம், 3:04 யமகண்டம். இந்த நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களை பூஜை பண்ணலாம். பொதுவாக இந்த சந்திர பகவான் சம்பந்தமான வழிபாடு செய்யும் போது பகல் நேரங்களை செய்யறதை விட இரவு நேரத்தை செய்யணும். அதுவும் மாலை 6-7 மணிக்கு மேலே முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நேரத்தில் பூஜை பண்ணுறது தான் சந்திர பகவானுக்கான அந்த வழிபாடு நமக்கு நேரடியாக கிடைக்குமா. அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமிக்கான அந்த முழு நிலவு எப்படி பார்த்தாலும் ஒரு 6:37 மணிக்கு பிரகாசமாக தெரியும் இல்லையா. அந்த நேரத்தில் வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு சிவபெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வெள்ளிக்கிழமையில இந்த வருஷம் நமக்கு சித்ரா பௌர்ணமி வந்திருக்கிறதால சுக்கிர பகவானையும் பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா சுக்கிர பகவான் அனுகிரகம் நம்ம கிடைக்கும் போது வாழ்க்கையில சுக்கிர திசை அடிக்க முடியும். கடைசியா சந்திர பகவான் வழிபாடு. சந்திர பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் மனோகாரகன். ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினை, இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது சந்திர பகவான் வழிபாடு தான். அதனால தான் அவர் மனோகாரகன்னு கூப்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்படி பார்த்தாலும் எல்லார் வீடுகள்லையும் சித்திரகுப்தர் ஃபோட்டோஸில் இருக்காது. அப்படிப்பட்டவங்க அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீட்டோட பூஜை அறையில் புதுசாக ஒரு நோட்டு பேனா வைத்து வழிபாடு செய்யணும். அது மூலயமா சித்திரகுப்தர் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமியில் இருந்து நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை புதுசாக ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அந்த நோட்டை நீங்கள் பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட பயன்பாட்டுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமியை ரொம்ப எளிமையாக வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. அதுலேயும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புனித நதிகளை நீராடும் போது மற்ற நாட்களில் நீராடுறதை விட கூடுதல் பலன் கிடைக்குமா. ராமேஸ்வரம் மாதிரியான புனித நதிகளை போய் நீராடும் போது நம்ம பாவங்கள்லாம் கரையும் அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லையா. அப்படிப்பட்ட நாட்களில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு புனித நதிகள் நீராடுறது கூடுதல் பலன் வரும். இது போக சித்ரா பௌர்ணமி மாதிரியான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் நமக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரு வேர் வைத்து பண்ணக்கூடிய பரிகாரம். இந்த வேர் பெயர் தான் வெட்டி வேர். ஆனால் வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய வேர். எல்லா விதமான தெய்வ வழிபாட்டிலையும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது இந்த வெட்டி வேருக்கு தான். சிவபெருமான் ஆரம்பித்து விநாயகர், முருகன்னு சொல்லி பல சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய தண்ணீரில் வெட்டி வேரை போட்டு சுத்தப்படுத்தி அந்த தண்ணீரை சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. சிவபெருமானோட வடிவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நடராஜருக்கு வெட்டிவேர் மாலை சமர்ப்பித்தால் உடல் நோய்கள் தீருமாம். பல மகத்துவம் நிறைந்த இந்த ஒரு வெட்டிவேர் இருக்கு இல்லையா, அது மருத்துவத்துக்கும் பயன்படுது, மகத்துவத்துக்கும் பயன்படுது. அதே மாதிரி வெட்டிவேரை பயன்படுத்தி பண்ணக்கூடிய பரிகாரங்களால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றியும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். வீட்டில் ஒரு விதமான அமைதியும் சாந்தமும் அதிகரிக்குமா.
பணம் நம்ம கையிலேயே தங்கும். வீண் விரயம், வீண் செலவு குறையும். முக்கியமானது மன அழுத்தம் குறைந்து மன நிம்மதி கிடைக்கும். வெட்டி வேரோட அந்த இயற்கையான மனம் இருக்கு இல்லையா, இது ஒரு விதமான அமைதியை கொடுக்கும். கண் திருஷ்டி நீங்கும். இது மாதிரி பலவிதமான விஷயங்களுக்கு இந்த வெட்டி வேரை பயன்படுத்துவாங்க. பணவரவு அதிகரிக்கணும், அதாவது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகணும், தொழிலில் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கணும், ரொம்ப தொழிலில் வியாபாரத்தில் மந்த நிலைமா இருக்கு அப்படிங்கிறவங்க வெட்டி வேர் பரிகாரம் பண்ணலாம். சரி, இந்த வெட்டி வேர் எங்கே கிடைக்கும்? நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் ரொம்ப சர்வ சாதாரணமாக கிடைக்கும். விலை ரொம்ப கம்மி தான். அப்படிப்பட்ட வெட்டி வேரை வாங்கிட்டு அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி 2-3 துண்டுகளாக எடுத்து ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய வெட்டி வேரை பயன்படுத்துறதை விட அது மேலே கொஞ்சமாக மஞ்சளை தண்ணீரில் குழைச்சி அது மேலே பூசணும். அப்படி பண்ணும்போது வெட்டி வேர் அந்த மஞ்சள் காய்ந்ததுக்கு பிறகு மஞ்சள் நிறமாக மாறிடும். ஒரு மகிமை வாய்ந்த பொருளாக மாறிடும். தாந்திரிக பொருளாக உருவெடுத்துடும். அதுக்கப்புறமா அதில் ஒரே ஒரு பொட்டு குங்குமம் வைக்கணும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. முடிஞ்சா அந்த வெட்டி வேருக்கு பக்கத்தில் 2-3 சில்லறை நாணயங்கள், அது எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை. சரி, இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு பண்ணலாம்? சித்ரா பௌர்ணமி, அதாவது பௌர்ணமி அப்படின்னாலே வழிபடுவதற்கான நேரம் மாலை 6:30-7 மணிக்கு தான். முடிஞ்சா இரவு 8-9 வரைக்கும் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரை இருக்கு. பகல் நேரங்களில் 2 நேரத்தில் வரும். ஆனால் அதை விட்டுட்டு இரவு 8-9 இந்த நேரம் ரொம்ப ரொம்ப உகந்த நேரம். மாலை ஒரு 6-7 மணிக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டு குடும்பத்தோட சந்திர தரிசனம் செய்யுங்க. ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 3 முறை உச்சரிச்சுட்டு இந்த முழு நிலவு மாதிரியே எங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாறணும்னு சந்திர பகவான்கிட்ட வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு 8-9 மணி இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிட்டு வச்சிருக்கக்கூடிய வெட்டி வேற மஞ்சள் பூசுறது, பொட்டு வைக்கிறது, கூட நாணயங்கள் வைக்கிறது, இது எல்லாத்தையுமே அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் பண்ணிடலாம். செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 8:15-8:20 அந்த நேரத்தில் வீட்டோட பூஜை அறையில் மகாலட்சுமி பாதத்தில் இதை வைக்கணும். வச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகளும் நீங்கணும், எதிர்மறை ஆற்றல்கள் விலகி ஓடணும், வீண் விரயம் வீண் செலவு குறைக்கப்படணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த வேரை தயார் செஞ்சு வச்சுட்டா மட்டும் போதுமா, பணம் வந்துருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட பதிவுகள் ஒரு நம்பிக்கை, அதுவும் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்பிக்கையோட பண்ணும்போது செய்த அன்னைக்கு கிடைக்கக்கூடிய பலன் அன்னைக்கு கிடைக்கதோ இல்லையோ கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சிறிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். நம்மளோட பதிவுகள்லேயே நிறைய பேர் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பரிகாரத்தை பண்ணோம், நல்ல பலன் கிடைச்சிருக்குங்கிற மாதிரி கமெண்ட் போடுறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நேரம் வரும்போது அதுக்கான பலன் கிடைக்கும். சரி, பூஜையில் தயார் செஞ்சு வச்சு பூஜை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? 8-9 சுக்கிரஹோரை வரைக்கும் அது பூஜை அறையில் மகாலட்சுமி பாதத்தில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை நிற துணி அப்படின்னா ஒரு வெள்ளை நிற காகிதம், கோடு போடாத பேப்பர் எடுத்து அதில் இந்த வெட்டி வேரையும் கூடவே கொஞ்சம் சில்லறை நாணயம் வச்சுருக்கீங்களே அதையும் எடுத்து மூட்டையாக கட்டினாலும் சரி, இல்லை பொட்டலமாக மடித்தாலும் சரி, இதை நீங்கள் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய பீரோ, லாக்கர், இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்க கல்லாப்பெட்டி, இது மாதிரி இடத்துல பத்திரப்படுத்திக்கலாம். இந்த வெட்டி வேர் அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது பௌர்ணமி தீதியில் எடுத்து பழைய வெட்டி வேரை தண்ணியில் விட்டுட்டு அந்த சில்லறை நாணயம் எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. புதிதாக வெட்டி வேரை இதே மாதிரி தயார் செய்து எடுத்த இடத்துல வச்சுடுங்க. 3 மாதத்துக்கு பிறகு ஒருவேளை வெள்ளிக்கிழமையில் இதே மாதிரி பௌர்ணமி வந்துச்சுன்னா கூட அன்றைய தினோட பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக தெரியும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பாவங்கள் போக்கிக்கிறதுக்கான வழிபாடை மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது. நம்மளோட பணப்புழக்கத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்திக்கிறதான வழிபாட்டையும் நம்ம பண்ணலாம். அதில் ஒரு முக்கியமான பரிகாரம் தான் வெட்டி வேர் வைத்து பண்ணக்கூடிய பரிகாரம். தன ஆகர்ஷண மூலிகையில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த வெட்டி வேரை ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத மாற்றம் உங்களை தேடி வரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.